ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க சன் ஆஃப் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் ஒரு ஃபேமிலி ட்ராமான்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஊதாரித்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஒரு பொறுப்புனே இல்லாமல் இருக்காரு. அவங்க அப்பா தான் கடமையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு பையன் இதுக்கு மேலே எதனா பண்ணுவான்னு பார்த்தா அவன் எதுவும் பண்ணுற மாதிரி கிடையாது. அதனாலேயே அவங்க அப்பாவுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்கு. ஒரு கட்டத்தில் தான் தாத்தாவோட சொத்து எனக்கு தான் அப்படின்ட்டு அப்பாட்ட பிரச்சனை பண்ண அப்பா அதெல்லாம் நீ தர முடியாது அப்படின்னு பையபுள்ள கோர்ட் வரைக்கும் போயிடுது. கோர்ட்ல இந்த கேஸ் வருது. அவங்க அப்பா அங்க இவன்ட்ட ஒரு பொறுப்பு ஒண்ணு ஒப்படைக்கிறாரு. இதை நீ கரெக்டா செஞ்சனா நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துறேன் அப்படின்ட்டு. அப்படி அவர் சொன்ன விஷயங்கள் என்ன, நம்ம ஹீரோக்கு அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா நம்ம ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. குறிப்பா எமோஷனல் போர்ஷன்ஸ் எல்லாம் தரமாவே பண்ணிருக்காரு. அவங்க அப்பாவை நடிச்சிருக்க ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. ரொம்ப சிம்பிளான ஒரு ரோல் தான், ஆனா ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்ததுன்னே சொல்லலாம். அதே மாதிரி படத்துல வர கோர்ட் சீன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. அதுல வர எமோஷனல் கண்டென்ட்டும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் படத்துல சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஹீரோ ஹீரோயின் நடுவில் கெமிஸ்ட்ரி நல்லாவே இருந்தது. படத்துல அங்கங்க வச்சிருக்க காமெடி போர்ஷன்ஸும் நல்லாவே இருந்தது. டெக்னிக்கலி படம் சவுண்டாவே இருக்கு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா பல இடங்கள் படத்துல ரொம்பவே ஸ்லோவா போகுது, ரொம்பவே லேக் அடிக்குது. குறிப்பா சில கோர்ட் சீன்ஸ்லாம் இன்னும் பெட்டரா எழுதிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஒரு சில சீன்ஸ் டாக்குமெண்ட்ரி ஃபீலுக்கு போக தான் செய்யுது. இருந்தாலுமே கண்டிப்பா இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரு படமா தான் இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி படம் பிடிக்கும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.